ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே முகமுகமாய் கத்த இந்த இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சந்திக்க வைத்த தேவாதி தேவனை மனதார துதிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இதை காண்கின்றீர்கள், உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். கர்த்தரால் நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவன் வேண்டினான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள் சொல்கிறது. இயேசுவிடத்தில் ஒரு மனுஷன் வேண்டினான். பிசாசு பிடித்த மனிதன் அவரிடத்தில் வேண்டினான். எப்படி? ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கும்படியாய். ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷனை போடுறான் பாருங்க. ஆண்டவரே, அவனை குறித்து வேதம் சொல்லி, பிசாசு நீங்கப்பட்ட மனிதன், பிரச்சனை நீங்கப்பட்ட மனிதன், ஒருவராலும் கட்டக்கூடாதபடி, ஒருவராலும் சங்கிலியால் கட்ட முடியாதபடி, வஸ்திரம் தெரியாதபடி கல்லறையில் இருந்த மனிதன் தேவனால் விடுவிக்கப்பட்ட இயேசுவால் விடுதலை பெற்று அவரிடத்தில் ஒரு வேண்டுதல் செய்தான். ஆண்டவரே, நமக்கு கூட இருக்கணும், உங்கள் பாதத்தில் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டிற்கு திரும்பி போய் உமக்கு கடவுள் செய்த போய் சொல்லும். ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாரோ அதை போய் சொல்ல அனுப்பிவிட்டார். நல்ல கவனிங்க. இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, ஜபத்தை கேட்பவரே மாமிசமாற யாவரும் இடத்தில் வருவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறா. ஆனால் இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. நீ போ, உன் சாட்சி உன் ஊருக்குள்ள தேவை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சாட்சி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த சாட்சிகளை, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த சாட்சிகளை உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசம், திருச்சபை தேவனை சந்திக்கட்டும், இயேசுவை காணட்டும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லிக்கிற 32வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். பேய்களெல்லாம், பிசாசுகள்லாம் ஒன்று கூடி ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் போடுது. ஆண்டவரே, எங்களை அனுப்புகிறாந்தா, அந்த மனுஷன்ட்டு இருந்து அனுப்புகிறாந்தா எங்கே அனுப்புங்க? அந்த ஆருக்கு பாருங்கள், பன்னிக்கூட்டம், அதுக்குள்ளே போய் அனுப்புங்க, நாங்கள் போகிறோம். அது ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். ஆனால் இவன் ஜபத்தை கேட்கல. சரி, இவன் விடுதலை, பிசாசுகள் ஜபத்தை கேட்டார், இவன் ஜபத்தை கேட்கல. ஆனால் இவன் விடுதலை அடைந்த உடனே வேதம் சொல்கிறது, 37வது வசனம், ஊரே கூடி இயேசுவை விரட்டினார்கள். அப்பா, நீ இங்கேருந்து போயிரு, இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது. அவனை குறித்து ஒரு பயம் இருந்தது. ஒருவர் கூட சங்கிலியால் கட்ட முடியல. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் விடுதலை பெற்ற உடனே ஜனங்கள் பயந்துட்டாங்க. ஐயா, இனிமேல் நீங்கள் இங்கே இருக்காது. இவங்க எல்லாருடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டார். பாருங்க, வேதம் சொல்லுது, அப்படியே அங்கேருந்து கடந்து போயிட்டார். வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, லூக்கா நற்செய்தியின் புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர் சொன்னால் 40வது வசனத்தை வாசிங்கள். அவர் திரும்பி வந்தபோது அவர் ஊராரே வரவேற்றினாங்களாம். எப்படி மாறிச்சு? இந்த ஒரு மனுஷனுடைய சாட்சி அந்த ஊர் முழுவதையும் இயேசு கொண்டே நடத்தினது. உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறத? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அனுதினமும் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உன் குடும்பத்தில் சமாதானத்தோடு இருக்கின்றீர்களா? உடன் பிறந்தவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கின்றீர்களா? உங்கள் உறவுகளோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்களா? நான் ஒரு விசேஷ இல்லத்திற்கு கடந்து போயிருந்தேன். அங்கே நான் அவடத்தை கேட்டேன், உங்கள் சகோதரி வரலையான்னு கேட்டேன். அர்ச்சனை, நாங்கள் கூப்பிடலை. எதுக்கு? நாங்கள் அவங்களோட பேச மாட்டோம். சின்ன பிரச்சனையை கூட மன்னிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்னை மன்னிங்கன்னு கேட்காம எப்படின்னு கேட்டேன். அவர் கதறி அழுதுட்டாங்க. யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, பிசாசு பிடித்தவனுடைய சாட்சி அந்த ஊருக்கு தேவை, இந்த ஜனங்களுக்கு தேவை. இயேசுவிடத்தில் நடத்துவதற்கு என்னுடைய உங்களுடைய சாட்சி, வாழ்கிற வாழ்க்கை சாட்சி, கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த சாட்சி மற்றவர்களுக்கு தேவை. அந்த தேவையான சாட்சியை சொல்லி தீர்வு கொடுத்த, வியாதிகளை சுகமாக்கின, கண்ணீரை துடைத்த ஆண்டவரிடத்தில் நடத்தி வாருங்கள். தேசம் தேவனை சந்திக்கட்டும். அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு ஜனங்கள் இயேசுவை சந்திக்காமல் இருக்கிறார்கள்? ரட்சிக்கப்படவில்லை. இன்றைக்கு இயேசுனா யாருன்னு தெரியும், ஆனால் இயேசுவிடத்தில் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் சாட்சி. உங்கள் சாட்சி உங்கள் குடும்பத்தை மாற்றப் போகிறது. பாரத்தோடு ஜெபியுங்கள். அவன் வேண்டினான், ஆண்டவரே, நான் உங்கள் பாதத்தில் இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆண்டவர் உனக்கு செய்தது சொல்லுன்னு சொன்னார்.
உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு என்னெல்லாம் செய்திருக்காரோ அதெல்லாம் உன் குடும்பத்தில், உன் சொந்தத்தில், நண்பர்களிடத்தில், உறவுகளிடத்தில் சொல்லு. அவள் சொல்கிறதோடு நிற்காதபடி இயேசுவை காணும்படி அழைத்து வா. ஜெபத்திற்கு அழைத்து வாருங்கள், ஜெபக்கூட்டத்துக்கு அழைத்து வாருங்கள், திருச்சபைக்கு அழைத்து வாருங்கள், தேவாலயத்துக்கு அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தகப்பனே, உம்மால் அற்புதபட்சமான ஜனங்கள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லி பரிசுத்தாவின் வல்லமையில் மற்றவர்களை இயேசுவனத்தில் நடத்த கிருபை பாராட்டும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு மேலும் இந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் இறங்குவதாக அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.